20/11/2025 இன்றைக்கி காலையில் ரன்னிங். இது என்னோட 105வது 10 கிலோமீட்டர் எபோ ரன்னிங். 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன், 56 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். மறுபடியும் இன்னொரு 2 கிலோமீட்டர் ஓடுவேன், இல்லாட்டி 5 கிலோமீட்டர் ஓடிடுவேன். நான் அன்னையிலேருந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றியான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஆங்கிலம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத டெய்லி வீடியோவாக போட போகிறேன். அதை நின்றுக்கிட்டே இது பண்ணாமல் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். இதை பார்த்தாது நிறைய பேர் ஆங்கிலம் கற்றுக்கிடுவாங்க. எனக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு 9th 10th 6th ஒரு மாணவன் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், அவனுக்கு இங்கிலீஷை 3 மாதத்தில் சொல்லிக் கொடுக்க முடியும். அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் கிராமர். அந்த கிராமரை எப்படி ஈஸியாக கற்றுக்கிடுறது நான் ஒரு ஈஸிவே வழி வச்சுருக்கிறேன். டெய்லி பாருங்கள், ஸ்டூடெண்ட்டு அவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு காமிங்க. ஒன்றுமில்ல, ஒரு இங்கிலீஷு பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தை எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட், அவ்வளோதான். எந்த ஒரு சென்டென்ஸும் சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும். சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், இதை ஒரு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 2 தான். ஒன்று நவுனுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெயர் சொல், பிரதி பெயர் சொல். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆள் ராமகிருஷ்ணன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அவரை ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் அது நவுன், பெயர் சொல். ராமகிருஷ்ணனையே அவர் அவங்க அப்படி சொன்னால் அது ப்ரோனவுன், தமிழில் பிரதி பெயர் சொல். நவுனுக்கு பதிலாக அப்படின்னு அந்த வார்த்தை. அவ்வளோதான். நீங்கள் எந்த சென்டென்ஸ் வேணாலும் பாருங்கள். கல்கத்தா இஸ் ஏ பிக் சிட்டி, இல்லை கல்கத்தா நவுன். ஹீ இஸ் ஏ பிரில்லியன்ட் பாய், இதில் ஹீ பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட், இது பிரதி பெயர் சொல், ப்ரோனவுன். அப்போ எல்லாமே இங்கிலீஷ் ஆரம்பிக்கும்போது நவுன் இருக்கும், இல்லாட்டி ப்ரோனவுன் இருக்கும். இதை சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும், வெர்பு இருக்கும் கம்பல்சரியா. இந்த வெர்பை அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும், ஒன்லைனாக தெரியும். ஆனால் இப்போ நவுன் இருக்குது. எதெல்லாம் நவுனு, உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே நவுன். இடம் நவுனு, மனுஷன் நவுனு, மனுஷன் உருவாக்கின பொருள் எல்லாமே நவுன். அவ்வளோதான். ப்ரோனவுன் தான். அதுக்கு பதிலாக இப்போ ஒரு சேர் இருக்குது, சேர் அப்படின்னு சொன்னால் அது நவுன். சேர் அதை எடு அப்படின்னு சொன்னால் இட்டு, அந்த இட்டு தான் ப்ரோனவுன். அவ்வளோதான். எல்லாத்தையுமே இதிலே அடக்கிடலாம். இதுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நிறைய வகை இருக்கும், நவுனில் நிறைய வகைகள் இருக்கும். அதெல்லாம் 2ஆம் பட்சம், பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் நவுனுன்னா என்ன, ப்ரோனவுன்னு ஏன் இது கண்டிப்பாக தெரியும்னா, ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நவுனு ப்ரோனவுனு ரொம்ப முக்கியம். நவுனு கூட ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. உலகத்தில் எல்லா பொருளும் எதை சொன்னாலும் இது நவுனுன்னு சொல்லிடலாம் கண்ணை மூடிட்டு. ஆனால் ப்ரோனவுனுக்கு நிறைய இருக்குது. ப்ரோனவுனுங்கிறது நிறைய இருக்குது. அதை நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு எனக்கே ஒரு டவுட் உண்டு. ஆரம்பத்தில் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது சம்திங், எனிபடி, சம்படி, இப்படி ஒரு வார்த்தை உண்டு. இதை போட்டு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு குழப்பமாக இருக்கும். சப்ஜெக்ட் தானே, நவுனு தானே சப்ஜெக்டாக வரணும், இல்லை சம்திங்னு இருக்குது. ப்ரோனவுன்லேயும் மொத்தம் 7 சொல்லியிருப்பாங்க. ஐ, வி, யூ, ஹீ, சி, இட், தே 7 இருக்கும். இந்த 7 தானே ப்ரோனவுன். இது இல்லாமல் நிறைய வருது. காலப்போக்கில் தான் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்துச்சு. ப்ரோனவுன் இவ்வளோ இருக்குது. அப்போ ஒருத்தன் ஆங்கிலம் படிக்கும்போது ப்ரோனவுன் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே இருக்கும். அப்போ இந்த ப்ரோனவுனை ஒன்றும் இல்லை, ஒரு நாள் மனப்பாடம் பண்ணாலே போதும். எவ்வளோ ப்ரோனவுன் இருக்கோ அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணிடலாம். வித் தமிழ் மீனிங்கோட. தமிழ் மீனிங் தெரியணுமா இல்லையா? அதனால் அப்போது இந்த ப்ரோனவுன் இவ்வளோ இருக்குது,
ஒரு எக்ஸாம்பிள், ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே. இந்த 7மே ஒரு 35 பிரியும். இப்போ ஐ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வந்து எப்படிலாம் மாறும்? ஐ, மீ, மை, மைன், மை செல்ஃப், இப்படி 5 பிரியும். அப்போ இந்த 5 வச்சும் சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். அதேமாரி வி, வி, அவர், அவர்ஸ், அவர் செல்ஃப்ஸ். அப்போது இதையும் வந்து நம்ம ப்ரோனவுன்னு இதையும் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி யூ, யுவர், யுவர்ஸ், யுவர் செல்ஃப்ஸ். இந்த மாதிரி 7க்கும் 35 வகையாக அது பிரிஞ்சு நிற்கும். இது போக இன்னும் நிறைய இருக்குது. சொன்ன மாதிரி சம்திங், எவ்ரிதிங், எனிபடி, நோபடி. இந்த மாதிரி இதை மனப்பாடம் பண்ணிட்டா நீங்கள் எந்த ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஆரம்பிக்கினாலும் இந்த நவுனும் ப்ரோனவுனும் தெரிஞ்சால் போதும். அப்போது நீங்கள் உடனே அதை சப்ஜெக்டாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை பற்றியான அடுத்த வெர்பை போட்டுடலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ப்ரோனவுன் ஹீ அப்படின்னு ஒரு ப்ரோனவுன் இருக்குது. இந்த ப்ரோனவுன் என்ன செய்ய போகுது அடுத்து, இல்லாட்டி இந்த ப்ரோனவுனை பற்றி என்ன சொல்ல போகிறோம், இந்த ரெண்டையும் செய்யலாம். அந்த நவுனோ ப்ரோனவுனோ என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது வெர்பு, ஆக்ஷன் வெர்பாக இருக்கும். இதே இது அந்த நவுனோ ப்ரோனவுனோ அது என்னவா இருக்குது. இப்போ எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா டாக்டராக இருக்கார், எங்கள் அப்பா நலமோடு இருக்கார், எங்கள் அப்பா வந்து நல்ல ரன்னிங் ஓடுவார், இப்படியெல்லாம் சொல்லும்போது இது வந்து பி வெர்புன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அந்த பி வெர்பை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த பி வெர்பை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். அதனால் நீங்கள் எனி ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும். சப்ஜெக்டோட 2 பிரிவு என்ன, நவுன் ஒன்று, ப்ரோனவுன் ஒன்று. இந்த நவுனும் ப்ரோனவுனையும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு ஒரு 150 பேஜ் 200 பேஜ் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 200 ருபீஸ் தான் இருக்கும். இதை வாங்கினீங்கன்னா அந்த புக்கில் எல்லாமே இருக்கும். இல்லாட்டி இன்றைக்கி நெட் இருக்குது, ப்ரோனவுன் ஆல் ப்ரோனவுன் லிஸ்டட்னு போட்டால் ப்ரோனவுன் அவ்வளோ வந்துடும். அதை எழுதி வச்சுட்டு 1 or 2 டேஸில் மனப்பாடம் பண்ணிடலாம். நவுன் மனப்பாடம் பண்ணணுமா? வேண்டாம். நவுன் மனப்பாடம் பண்ண வேண்டாம். மைண்டிலே வச்சுக்கிட்டா போதும். உலகத்தில் உள்ள எல்லாமே நவுன் தான். பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே நவுன் தான். அதனால் இதை வந்து ப்ரோனவுன் என்னெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கிட ஆரம்பிக்கலாம். இதை நான் வந்து அடுத்த வகுப்பில் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்து அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ பி வெர்புனா என்ன, பி வெர்புக்கும் ஆக்ஷன் வெர்புக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல இந்த கிளாஸில் நவுன் ப்ரோனவுன் இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வார்த்தை நம்ம ஏதாவது ஒன்று போட்டு அந்த சென்டென்ஸை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பாய்.